வணக்கம். கூடுகல் விவசாயமில் 5வது முறையாக நெல் அறுவடைக்கு தயாராகிட்டுருக்கு. இவர் தான் என்னோடய குருநாதர், சின்பையன் பக்கத்தூரில். இவர் தான் எனக்கு 4 வாட்டி நெல் விளைஞ்சதுக்கும் நெல் நாற்றுட்டு நெல் விளையிற வரைக்கும் எனக்கு கூடவே சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணித்தரவர். ஸோ இந்த வாட்டி நாங்கள் அம்மன் நெல் நாற்று விட்றோம். இன்றைக்கி ஆடி கடைசி. ஸோ ஆடி மாதத்துலேயே நாற்று விட்லான்னு இன்றைக்கி விட்றோம். இதுக்கு முன்னாடி கருப்பு கவுனி, பொன்னி, பவானி, கிருஷ்ண சோனா இந்த மாதிரி 4 ரகம் போட்டிருந்தோம். பாருங்கள், பூஜைலாம் போட்டிருக்காரு. சின்னதாக ஒரு பூஜை போட்டு தேங்காயெல்லாம் உடைச்சி நாற்றுடுவோம். ஸோ இது ஒரு ஃபார்மாலிட்டி. ஸோ இந்த வாட்டி அம்மன் ஒரு ரகம் போட போகிறோம். ஸோ அதுக்கான ஒர்க்கு தான். நெல் தயாராக இருக்குது விதைக்கிறதுக்கு. இந்த இடத்துல தான் நெல் விதைக்க போகிறோம். நெல் விதைச்சப்புறம் ஒரு மாதம் 30 நாள் 25 நாளில் இதை எடுத்து இது ஃபுல்லாக நம்ம மேன் பவர் வச்சு நட போகிறோம். ஸோ இந்த கூடுதல் விவசாயமில் எல்லாருக்கும் தெரியும், இதில் நாங்கள் ஒரு 50% நாங்கள் இதில் கல்டிவேட் பண்ணுறது 50% டிசபிலிட்டி பீப்புளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ரிமைனிங் 50% எங்களுக்காக நாங்கள் எடுத்துக்கிறோம். கூடுதல் விவசாயத்துக்கு நீங்கள் டைரெக்டாக ஆர்ஃபனேஜ்க்கோ இல்லை டிசபிலிட்டி பீப்புளுக்கோ ஹெல்ப் பண்ணுறது கேஷாவோ இல்லை பொருளாவோ வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக ஸோ இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்ககிட்ட கொடுத்தா எங்ககிட்டன்னு இல்லை மற்றவங்ககிட்ட நீங்கள் இந்த ஐடியாவை ஷேர் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் விவசாயம் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கூட கேட்கலாம். பார்ப்போம். இதோட ஃபுல் ப்ராசஸ் நாங்கள் ஷோ பண்ணுறோம். பயிர் நடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மரம் வச்சு லெவல் பண்ணோம். ஏன்னா பள்ளமேடு இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய தண்ணி நம்ம விடக்கூடாது. லெவல் பண்ண அப்புறம் தான் நம்ம தண்ணி நிறைய விடணும். ஏன்னா ஃபுல்லாக தண்ணி விட்டோம் அப்படின்னா பள்ளமேடு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம பள்ளமேடெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நம்ம நாற்று நடணும். ஸோ இது ஒரு நாள் ப்ராசஸ் தான் நாற்று நடுறது. பயிர் வந்த அப்புறம் ஒரு 25 நாள் 30 நாள் கழிச்சு நம்ம இதை நடுவோம். ஸோ ஆடி கடைசியில் இந்த அம்மன் நெல் நாற்று விட்டுருந்தோம். கரெக்டாக 24 நாள். ஸோ இன்றைக்கி பயிர் பிடுங்கி இந்த லேண்டை ரெடி பண்ணி டிராக்டர் வச்சு உழுதுட்டு, மாடு வச்சு தான் உழுதுனோம். அந்த மாடு இல்லாதனால டிராக்டர் வச்சு உழுதுட்டு இன்றைக்கி பயிர் நட்டுட்ருக்கோம். 24 நாள் 30 நாள் கூட எப்போனாலும் நிடலாம். சுற்றி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபெர்டிலைசர் போட்டு இந்த நாற்று இன்றைக்கி நட்டுட்ருக்கோம். கூடுதல் விவசாயமில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதிரி ஊனமுற்றோர்கள் டிசபிலிட்டி பீப்புளுக்கு கூடுதல் விவசாயம், அதாவது கூடுதலில் நாங்களே விவசாயம் பண்ணி இதில் பாதி இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதில் இந்த வருஷம் நாங்கள் அம்மன் நெல் பயிரிட்டு இருந்தோம். ஸோ அதில் நெல்லில் பாதி இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை கண் பார்வை இல்லாதவங்களுக்கு ஒரு 10 மூட்டை நாங்கள் வச்சுட்டு 10 மூட்டை அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த அம்மன் நெல் நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கேன். இது எப்போ நாற்று விட்டோம் இதை பற்றியெல்லாம் ஏற்கனவே நான் முன்னாடி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபுல்லாக பண்ணி ஒரு கேணி ஃபுல்லாக பண்ணி மெரிச்சிருச்சு. ஸோ அதில் நிறைய போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் மட்டும்தான் நாங்கள் நெல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை ப்ராசஸ் பண்ணி கொண்டு நம்ம கூடுதல் விவசாயம் மூலிமா இந்த மாதிரி மக்களுக்கு பாதி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் இந்த மாதிரி நிறைய கார்பரேட்ஸு அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, அந்த முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கல்ல, ஸோ டிசபிலிட்டி பீப்புள்ஸ் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி யாராவது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக ஒரு கடையில் வாங்கி நீங்கள் பொருளை கொடுக்குறது பதிலாக இந்த மாதிரி விவசாயம் பண்ணவங்க யாருக்காவது சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ விவசாயம் பண்ணவங்க அவங்களுக்கு பாதி யூஸ் ஆகும். ஸோ விவசாயிகளுக்கும் நல்லது பண்ண மாதிரி இருக்கும், இந்த மாதிரி டிசபிலிட்டி பீப்புளுக்கும் நல்லது பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். டைரெக்டாக நீங்கள் கடையில் போய் நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி யாருக்காவது விவசாயம் பண்ணுறது கொடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம ஒரு 50% தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 50% பே பண்ணாலே நமக்கு நிறைய ஈல்டு கிடைக்கும். ஸோ அதை கொண்டு போய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அது டைரெக்டாக போய் கடையில் வாங்கி கொடுக்குறது வெள்ளம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி விவசாயிகளுக்கிட்ட கொடுத்து அதில் கல்டிவேட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கும் நல்லது பண்ண மாதிரி இருக்கும், டிசபிலிட்டி பீப்புளுக்கும் நல்லது பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது கூடுதல் விவசாயத்தில் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற மெத்தடு. ஸோ இதே நீங்களும் மற்றவங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணால் அது டெஃபினட்டாக அவங்களும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாருமே. இந்த சின்ன விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களாம் பார்த்து அப்ரோச் பண்ணி ஜென்யூனாக இருக்கவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக இது நல்லபடியாக நம்ம கொண்டு போக முடியும். நன்றி, வணக்கம். கூடுதல் பாக்ஸு ஓப்பன் பண்ணேன். வணக்கம். இன்றைக்கி ஆர்டிஃபோர் ட்ரஸ்ட்டோட 12th ஆனுவல் டே. ஸோ இன்றைக்கி நம்ம கூடுதல் அவங்களோட சேர்ந்து ஒரு
50 டெஸ்ட் பாக்ஸும் ஸ்பேரோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த கூடுதல் விவசாயம் மூலிமா ஒரு 200 கிலோ ரைஸ் வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் ஏற்படுத்தி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ப்ரோக்ராமில் தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ அதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. போய் பார்ப்போம். நிறைய பேருக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியா ஒரு வாதத்துக்கான ஒரு மளிகை சாமான்கள் வந்து கொடுக்க போறோம். அதுல வந்து அரிசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த அரிசியை வந்து நம்மளுக்கு வந்து ஆத்மேஸ்வர அறக்கட்டளைக்கு வந்து இவங்க வழங்கியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து கணேசன். நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து நான் படிக்கும் போதே ஏன்னா இந்த மரம், மண், நீர், ஸோ இது கூட வந்து ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. ஸோ என்னோட அப்பா, என்னோட பெரியப்பாலாம் வந்து மழையை சரி பண்ணி மண்ணாக்கி விவசாயம் பண்ற மாதிரியான பண்ண ஆட்கள். ஸோ அதனால எனக்கு இந்த மழை, மண், நீர், ஸோ இது கூட பெரிய தொடர்பு. அந்த தொடர்பு தான் கூடுகள் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை நாங்கள் ஆரம்பிச்சோம். ஸோ அதை ஆரம்பிச்சு இந்த சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கணும் அப்படின்னு நான் படிச்சது சென்னையில விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சீக்கிரம் பொறுத்தவரைக்கு. ஸோ அங்க இருந்து நார்த் மெட்ராஸ்ல சிட்டுக்குருவிகள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலையை ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கான ஒரு மார்க்கெட்டை உருவாக்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நாம வந்து இந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்க்க முடியாது. ஆனா இயற்கையா ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே தன்னோட இனப்பெருக்கத்தை பெருகிக்கும். ஸோ பறவைகள் இருந்தா மற்ற எல்லா உயிரினத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே ஒரு சுகாதாரமான வாழ்க்கை தான் வேணும். ஸோ அதுக்காக தான் எல்லாருமே போராடுறோம். அந்த சுகாதாரமான வாழ்க்கை நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா மற்ற உயிரினங்கள் இருந்தால்தான் நமக்கு சுகாதாரமான வாழ்க்கை கிடைக்கும். இப்போ ரீசெண்டா நிறைய நாங்கள் ஸ்கூல் டிராவல் பண்றோம். ஒரு 30-40 ஸ்கூல் டிராவல் பண்ணியிருக்கோம். இப்போ கடைசியா நாங்கள் ஒரு ஸ்கூல் டிராவல் பண்ணும்போது ஒரு விஷயம் தான் இருக்காரு. அங்க ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் ஒரு கேள்வி கேட்டாரு. எனக்கு சிட்டுக்குருவியை ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா அவர் ஒரு கேள்வி கேட்டாரு. அதே கேள்வி நான் உங்க வீட்டுல கேட்கிறேன். எல்லாரும் பதில் சொல்றீங்கன்னு பார்ப்போம். நம்ம எதுக்காக சேவல் வளர்க்கிறோம்? யாருக்காக தெரியுமா? எதுக்காக சேவல் வளர்க்கிறோம்? எழுப்போம். வேற காரணங்கள் சிட்டுக்குருவியை ஏன் பாதுகாக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளா தெரியும். ஏன்னா அது ஆக்சுவலா அதை பத்தி நிறைய கதை இருக்கு. அதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்லை. ஆனா சிட்டுக்குருவி இருந்தால் நம்ம சுத்தி இருக்கிற சின்ன சின்ன கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன இன்செக்ட்ஸ், அந்த கார்போச்சு, கர்ப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து தேடி தேடி சாப்பிடும். ஸோ நம்ம சுத்தி இருக்கிற சின்ன சின்ன இன்செக்ட்ஸ், பூச்சி, புழு இதெல்லாம் வந்து சாப்பிட்டாலே நமக்கு நோய் வராது. ஸோ இந்த விஷயம் எனக்கு தெரியும். அந்த ஹியூமன்ஸோட மனிதர்களோட வாழ்வு வந்து ஒரு ஹெல்த்தியா இருக்கணும், ஒரு சுகாதாரமா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த பறவை மிகப்பெரிய பங்களிக்குது. அதுக்காக நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சேவல் ஏன் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாரு. எனக்கும் அப்போ பதில் தெரியல. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, ஆக்சுவலா முன்னாடி எல்லாம் எல்லா கிராமத்திலையும் ஒவ்வொரு வீட்லையும் சேவல் இருக்கும். ஏன்னா அது குறிப்பா குழந்தைகள் இருக்கிற வீட்டுல சேவல் கண்டிப்பா இருக்கும். சேவல் என்ன பண்ணும் அப்படின்னா நண்டு இருக்குல்ல, நண்டறிக்கை, தேடு, ஸோ இதெல்லாம் வந்து தேடி சாப்பிடும். இந்த ஒரு தேடு கூட நம்ம வீட்டுக்குள்ள வர விடாது சேவல் இருந்தா. நீங்க கேட்டு பாருங்க, பெரியவங்க அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா தேடை வந்து கரெக்டா போய் அதை பிடிச்சி சாப்பிடும், வீட்டுக்குள்ள வர விடாது. ஸோ ஒவ்வொரு நாய் ஏன் வளர்க்கணும், பூனை ஏன் வளர்க்கணும், தேடு ஏன் வளர்க்கணும், சேவல் ஏன் வளர்க்கணும், இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருந்தாதான் நம்ம வந்து நம்மளோட வாழ்வு வந்து சுகாதாரமா இருக்கும். ஸோ ஒரு பிரச்சனை வந்தப்புறம் அதுக்கு நம்ம மெடிசன் கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறதுலாம் வந்து ஒரு வகை. ஆனா அந்த பிரச்சனையே வராம எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஸோ ஏன்னா அது குறிப்பா குழந்தைகள் இருக்கிற வீட்டுல சேவல் கண்டிப்பா இருக்கும். சேவல் என்ன பண்ணும் அப்படின்னா
நண்டு இருக்குல்ல, நண்டரைக்கு தேடு, ஸோ இதெல்லாம் வந்து தேடி தேடி சாப்பிடும். இந்த ஒரு தேடு கூட நம்ம வீட்டுக்குள்ள வர விடாது. சேவல் இருந்தா நீங்க கேட்டு பாருங்க, பெரியவங்க அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா தேடை வந்து கரெக்டா போய் அதை பிடிச்சி சாப்பிடும், வீட்டுக்குள்ள வர விடாது. ஸோ ஒவ்வொரு நாயை வளர்க்கணும், பூனையை வளர்க்கணும், தேவையை வளர்க்கணும், சேவலையை வளர்க்கணும், இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருந்தால் நம்ம வந்து நம்மளோட வாழ்வு வந்து சுகாதாரமா இருக்கும். ஸோ ஒரு பிரச்சனை வந்தப்புறம் அதுக்கு நம்ம மெடிசன் கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறதுலாம் வந்து ஒரு வகை. ஆனால் அந்த பிரச்சனையே வராம எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஸோ அதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணணும். ஏன்னா ஒரு டிசீஸ் வந்துருச்சு, அதை வளர்த்து அதெல்லாம் தீர்வு வந்து நிரந்தரமான தீர்வு கிடையாது. அந்த பிரச்சனையே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம யோசிக்கணும் இல்லையா, அதுதான் நிரந்தரமான தீர்வு. ஸோ அதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் ஒரு 2 நிமிஷம் முடிச்சிருக்கேன். இந்த கூடை வந்து நம்ம வீட்டில் சிட்டுக்குருவியோட பேர் வந்து என்னன்னா மலை உரை குருவின்னு சொல்லுவாங்க. மலை உரை குருவி, அதாவது மலைனா வீடு. ஸோ இந்த குருவி வந்து வீட்டில் மட்டும்தான் கொடுக்கட்டும், வேற எங்கேயுமே கூடு கட்டாது. வீட்டில் மட்டும்தான் கூடு கட்டும், மனுஷங்களோட மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயுமே இருக்காது. பார்க்கு, ஃபாரஸ்ட் இல்லை வேற எங்கேயாவதுனா எங்கேயுமே இருக்காது. வீட்டில் மட்டும்தான் கூடு கட்டும். நம்ம வீட்டில் கொண்டு போயிட்டு நம்ம நாட்டு மெட்ரஸ்ல எங்க வச்சாலே உடனே அது கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். ஆனா மற்ற ஏரியா எடுத்துட்டு போயிங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு 2 சிட்டுக்குருவி இருக்கான்னு பார்த்து அங்கதான் வைக்கணும். இதை எங்க வைக்கணும் அப்படின்னா நம்ம பால்கனியில வைக்கலாம், இல்லைன்னா நம்ம வீட்டு வாசப்படி மேல வைக்கலாம். மழை தண்ணி படக்கூடாது, வெயிட்டும் அடிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சோம்னா கண்டிப்பா அதாவது அதுக்குள்ள கூடு கட்டி முட்டை வச்சு குஞ்சு பிரிச்சு தன்னோட இனப்பெருக்கத்தை பெருகிக்கும். ஸோ அப்படி பெருகும் போது கண்டிப்பா ஒரு வருஷத்துல ஒரு 15 சிட்டுக்குருவியாவது அங்க வந்து டெவலப் ஆயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம சுத்தி இருக்க சின்ன சின்ன பூச்சி புழு, ஸோ நம்ம குழந்தைங்கள ஃப்ரீயா இருக்கலாம், எந்த ஒரு காக்கோச்சி வராது, எந்த ஒரு பூச்சியும் கிடைக்காதுன்றது ஒரு தைரியமா இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்கோம். மழை தண்ணி படக்கூடாது, வெயில் அடிக்கக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவ், அதனால தாங்காது. இன்னொரு டெம்பரேச்சர், அந்த வெப்பநிலை வந்து பாதுகாக்கும், கொஞ்சம் குறைக்கும். அதனால தான் இந்த கூடு கொடுக்குறோம். ஸோ யாருக்கெல்லாம் இடம் இருக்கோ, பால்கனி இருக்கோ, இல்லை வீட்டுக்கு முன்னாடி இடம் இருக்கோ, நீங்க எடுத்துட்டு போயிட்டு கண்டிப்பா நம்ம வைக்கலாம். அதே இன்னொன்று வந்து நாங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே இயற்கை சார்ந்த விஷயங்கள். இன்னொன்று இந்த கூடுதல் விவசாயம். ஆக்சுவலா அவங்க வந்து பேசும்போது சொன்னாங்க, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நிகழ்வு தான் காரணமா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எங்களோட நான் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து எனக்கு கார் வந்து அடிபடும். ஸோ கார் அடிபட்டு ஒரு 3 மாசம் நடக்காம வந்தேன். ஸோ அந்த டைம்ல தான் நான் யோசிச்சேன், ஒரு 3 மாசம் நம்மளால நடக்காம இருக்கிறதே வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து கால் வந்து நிரந்தரமா நடக்க முடியாம தான் இருக்காங்க. அவங்களாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னா அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு மனிதர்களுக்கு வந்து நன்மை செய்யணும் அப்படின்றது வந்து என் மைண்ட்ல வந்ததே கிடையாது. ஏன்னா மனிதர்களால நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் அதிகம். ஸோ அதனால நான் மனிதர்களுக்கு எதுவுமே பண்ண கூடாதுன்னு என் மைண்ட் இருந்தது. ஆனா அந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சேன், நம்ம ஏன் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் நம்ம டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புள் மட்டும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கூடுதல் விவசாயம் அப்படின்னு நான் ஆரம்பிச்சேன். இந்த கூடுதல் விவசாயம் வந்து ஆக்சுவலா நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், ஐடி எம்ப்ளாய் தான். ஆனா ஒரு 5 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 5வது வாட்டியா நெல் வந்து அறுவடை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அறுவடை பண்ண நெல் தான் இங்க வந்து அந்த ப்ராசஸ் பண்ணி எடுத்து இருக்கு. நான் வந்து கடையில வந்து நெல் கிடையாது, நானே வந்து பயிரிட்டு நாற்று விட்டு பயிரிட்டு அறுவடை பண்ணி அதோட நெல் தான் இங்க உணர்ந்துருக்கும். ஸோ அந்த நெல்லை எடுத்துட்டு போறதும் உங்களுக்கு அது கரெக்டா உடனே வந்து கரெக்டா வராது வடிச்சா, ஏன்னா அதை பார்த்து